ஸ்ரீ ராம சீதா கல்யாண வைபவம். வைபவத்திற்கு வந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னிசை தமிழ் வளங்களுள் ஒன்றான நாடகத் தமிழை வளர்க்கும் ராம அவதார கதை சீதா கல்யாணம் நம் கண்களுக்கு விருந்தாக. கவி சக்கரவர்த்தி கம்பன் தந்த கவிதை காவிய உலகம் போற்றும் தமிழ் மண்ணின் பெருமை. எண்ணிலடங்காத ஈடில்லாத சொல்லிலடங்காத எழில்மிகு சிறப்புகள். இராமாயணத்தில் எத்தனையோ படலங்கள். கார்முகப் படலம் மிகச் சிறப்பு. புராணங்கள் 18 ஸ்ரீராமன் சீதா கல்யாணத்திற்கு ஈடாகுமா? யாரிடமும் தோற்காத மகாதேவர் சிவதனுசு ராமனிடம் தோற்று சீதாதேவியை பரிசாக்கியது. இத்தகைய சிறப்புமிக்க சீதாராமன் கல்யாணத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அழகே வியக்கும் சீதாதேவி மிதிலை அரண்மனை கன்னிமாடத்தில் தம் தோழியருடன் அழகிய பூவென மலர்ந்தாள், அஞ்சனம் தீட்டிய கண்ணாள், அனிச்ச மலரின் மணத்தாள், அந்தி சிவம் எனும் உரத்தாள், மலர்களும் நானும் மலரிவள், நிலவென பூமியில் நடந்தாள். அன்ன சீரடி மெல்லியள், ஜனகடி மகளாம் பெண்ணிவள், மிதிலை நகரின் நாயகி, மாதவத்தின் தவமாம் ஜானகி, குணத்தில் இன்னொரு தனத்தில் சீதை, மாசில்லாத மனத்தினில் சீதை. ஜனக மன்னன் அழைப்பு. மகரிஷி விஸ்வாமித்ரர் ரகுகுல வம்ச மைந்தர்கள் ராமன் லக்ஷ்மணன் சுயம்பர நிகழ்ச்சிக்கு வருகை. ஈரேழு உலகம் காணாத அழகன் பார் போற்றும் ராமன், ஒளி நீலவோனின் கதிர் போல குணமகன் ராமன், தாய் தந்த அன்புக்கும் தந்தையின் சொல்லுக்கும் வடிவான ராமன், காதல் சீதைக்கும் பாச தம்பிக்கும் உள்ளத்தை தந்தவன் ராமன். நடைபழகிடும் தொலை அருவிகள், முகில் குடித்திடும் மலை முகடுகள் சூழ்ந்த மிதிலை கன்னிமாடத்தில் சீதையை கண்ட ராமன் விழிமீது விழி வீசி காதலுடன் நிற்கும் காவிய காட்சி. அவளும் பார்க்க கண்ணோடு கண்கள் அம்புகள் தொடுக்க, நிலை நில்லாது உணர்வுகள் ஒன்றிட, ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்திட, பரிசிலை அண்ணல் வாழ்விழி நங்கை, இருவரின் இதயமும் ஒன்றாய் கலந்தன. ஜனக மன்னனின் நாடு விதேக நாடு. அதன் தலைநகரான மிதிலாபுரியின் அழகு போற்றத்தக்கது. 1000 யானைகளை வெற்றி கொண்ட தேசம் மிதிலை. வான்முகிலோடும் நிலவோடும் விளையாடும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் நிறைந்தது மிதிலை மாநகர்.
மகிரிஷி, மிதிலை தங்களை வரவேற்கிறது. உங்கள் பாதத்துளியால் ஜனகபுரி புனிதமடைகிறது. நான் தன்னியனாகிவிட்டேன். இந்த அழகான ராஜகுமாரர்கள் எந்த நாட்டு அரசனின் திருமகன்கள்? அற்புத அழகால் கவரும் இந்த ராஜகுமாரர்கள் ரகுகுல மன்னன் தசரத சக்கரவர்த்தியின் மகன்கள். ராமன், இவர் லட்சுமணன். அரக்கர்களிடமிருந்து என் வேள்வியை காப்பதற்காக தசரத மன்னன் இவர்களை என்னுடன் அனுப்பி வைத்தார். தங்கள் அழைப்பு வந்தபோது இவர்களும் என்னுடன் இருந்ததால் அழைத்து வந்தேன். ஜனக மன்னர் மகள் சீதாதேவி திருமணம். சிவதனுசு வில்லை வளைக்கும் போட்டி. வீர தீர பராக்கிரம மகாராஜாக்கள், அரசர்கள், தேவர்கள் கலந்து கொள்கின்றனர். என்னுடைய அழைப்பினை மதித்து எல்லோரும் மிதிலைக்கு வருகை புரிந்துள்ளீர்கள். அன்புக்குரிய உங்களை பணிவுடன் வரவேற்கின்றேன். இப்பொழுது எங்களது அறிவிப்பாளர்கள் மன்னரின் நிபந்தனையை சபை முன் எடுத்துரைப்பார்கள். கேளுங்கள், கேளுங்கள். இங்கு வருகை புரிந்திருக்கும் ராஜகுமாரர்களே, சீதாதேவியின் திருமணத்திற்கு ஒரே ஒரு நிபந்தனை. எந்த ஒரு வலிமையுள்ளவர் இந்த சிவதனுசை வளைத்து வில்லில் நான் ஏற்றுகிறாரோ அவருக்கே எங்கள் ராஜகுமாரி மாலை சூட்டுவாள். தயாராகுங்கள். மகத்தான ஆற்றல் மிக்க கந்தர்வ, ராட்சச, தேவர் மன்னர்களெல்லாம் முயற்சித்தும் இங்கு என் நிபந்தனையை நிறைவேற்றும் வீரனே இல்லையா? இல்லாமலா? வீரத்தினை விளம்பும், விரோதிகளை விரட்டும் ஆற்றல் மிக்க இந்த இலங்கேஸ்வரன் இருக்கின்றேன். என்கின்ற ஆழியிலும் காற்று மழை என்னும் ஊழியிலும் கண்பாலே கொண்டானே கண்டாலே பகை நடுங்கும் வாரண வார்பன் தாரணி ஆண்டிட வெற்றி சங்கொழி முழங்கிடுமே. ராவணன் 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 ராவணன். கைலாசத்தையே தூக்கியவனுக்கு இந்த கோதண்டம் ஒரு சிறு துரும்பு. அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. சிவதனுசை வளைக்க இயலாத ராவணேஸ்வரன். சூரியன் சுற்றியது, அலைகடல் புயலானது, மறைந்து போகிறார் ராவணன். மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்கின்றேன். இங்கு வருகை புரிந்து இருக்கும் ராஜகுல பெருமக்களே, தாங்கள் தங்களை வீரர்கள், சூரர்கள் என வாயளவில் சொல்லி பெருமை பேசினீர்களே, செயல் வீரர் ஒருவரும் இல்லையே. மன்னர் ஜனகரே, என்னை மன்னிக்க வேண்டும். எனது குரு கட்டளையிட்டாரானால் இந்த பழைய இற்றுப்போன வில் என்ன, இந்த பூமியே ஒரு பொம்மை என கையில் எடுத்து அதை போட்டுடைத்து தூள் தூளாக்குவேன். தக
प्रज्वलल्ललाट पट्ट पारुके किशोर चन्द्रशेखरे रति प्रतीक्षणं मम உன் மனதுக்கு பிடித்த மணாளனே சிவதனுசை வளைத்து நான் ஏற்றினார் என மகிழ்வுடன் கூறிய தோழிகள் சுயம்பர மண்டபத்திற்கு சீத்தையை அழைத்து வருதல். ஜனக மன்னர் அழைப்பு. தசரத சக்கரவர்த்தி கோசலை, கைகேயி, சுமித்ரை ஆகிய 3 மனைவியரோடும், பரதன், சத்ருக்கணன் ஆகிய 2 மகன்களோடும், குலகுரு வசிஷ்டரோடும் மிதிலைக்கு வருகை. இரு வீட்டார் சம்மதம். சீதா ராமன், ஊர்மிளா லக்ஷ்மணன், மாண்டவி பரதன், சுபகீர்த்தி சத்ருகன் 4 திருமணங்கள் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு குலகுரு வசிஷ்டர் தலைமையில் நடைபெறுதல். சிவன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி, பிற தேவர்கள் தேவலோகத்திலிருந்து இத்திருமணத்திற்கு ஆசி வழங்குதல். పదమిరీశా శివని వేదనగా వని వేదనగా పలికెను పదము పరేశా నీలకంఠరా చాలి పొందరా కరుణతో నన్ను గనరా నీలకంఠరా శైల మందిరా మొరవిని బదులినరా శంకరా సీతా కళ్యాణ వైభోగమే రామ కళ్యాణ వైభోగమే రామ రామ జయ రామ జయ జయ రామ రామ జయ రామ జయ జయ రామ శ్రీరామ శ్రీరామ
உயிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. அவதார கடவுளாக போற்றப்படுபவர் திருமால். அதர்மத்தை அழிக்க தர்மத்தை நிலைநாட்ட பூமியில் அவதரித்தவர். பல்வேறு வடிவங்களில் பக்தருக்கு அருள் பாலிக்கும் திருமாலின் தசாவதாரங்களுள் ராம அவதாரம் போற்றுதலுக்குரியது. ஒவ்வொரு அவதாரமும் ஒரு நோக்கத்திற்காக நிகழ்த்தப்பட்டாலும் 7வது அவதாரமான ராம அவதாரம் நமக்கு உணர்த்துவது பெற்றோரை மதிக்க வேண்டும், அநியாயத்தை அழிக்க வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்ந்து தமிழர் பண்பாட்டை பறைசாற்ற வேண்டும்.